ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ ஜீவாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ரவா லட்டு எப்படி பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு இன்னைக்கு 1 டீஸ்பூன் அளவு நெய் வந்து சேர்த்துருக்கிறேன். நெய் நல்லா உருகுனதுக்கு அப்புறமா தேவையான அளவு முந்திரி பருப்பு வந்து சேர்த்துக்கலாம். முந்திரி வந்து நீங்க இந்த மாதிரி உடைச்சி சேர்த்துக்கிட்டீங்கன்னா நமக்கு உருண்டைகள் வந்து பிடிக்கும் போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதுக்கு அப்புறமா நம்ம வந்து இதை ஒரு பவுல்ல மாத்திக்க போறோம். நீங்க வந்து கொஞ்சம் பெரிய பவுலாவே எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம அடுத்தடுத்து ரவை, தேங்காய், அப்புறமா சர்க்கரை எல்லாம் சேர்த்துக்க போகிறோம். அதனால நீங்கள் கொஞ்சம் பெரிய பவுலாகவே எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ திருப்பி வந்து நம்ம 2 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்க போகிறோம். 2 டம்ளர் அளவு ரவை வந்து எடுத்துருக்கிறேன். இப்போது ரவையை நம்ம நெய்யில் கொட்டி நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம். நம்ம திருப்பி வந்து ரவையை வந்து திருப்பி வறுக்க போகிறதில்ல. அதனால இந்த டயத்துலேயே வந்து நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம். குழந்தைங்களும் சாப்பிடல, அதனால நல்லா வறுத்ததுக்கப்புறமா இதையும் நம்ம முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பவுல்லே வந்து சேர்த்துக்க போகிறோம். நமக்கு ரவை வந்து வறுபடுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு மீடியம் ஃப்ளேமில் 7 மினிட்ஸ் ஆகும். இப்போ எந்த டம்ளரில் ரவை எடுத்தோமோ அதே டம்ளரில் சர்க்கரை எடுத்து ரவை சூடாக இருக்கும் போதே உள்ளே சேர்த்து இந்த மாதிரி எல்லா பக்கமும் வந்து படுற மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம 2 ஏலக்காயோட லைட்டாக சர்க்கரையை பொடி பண்ணி உள்ளே சேர்த்துருக்கேன். நீங்கள் ஏலக்காய் வந்து எக்ஸ்ட்ரா ஒன்று வேணுனாலும் சேர்த்துக்கலாம். இப்போது இதை வந்து நம்ம ஹீட்டாக இருக்கும் போது மூடி வச்சுக்க போகிறோம். அடுத்து 1 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துருக்கேன். இதில் வந்து எந்த டம்ளரில் ரவை அளந்தோமோ அதே டம்ளரில் 1 டம்ளர் அளவு தேங்காய் துருவல் வந்து எடுத்திருக்கேன். தேங்காய் துருவல் வந்து நமக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம ஏற்கனவே ரவை சர்க்கரைலாம் சேர்த்துருக்கோம்ல, அந்த பாத்திரத்துலேயே இப்போது தேங்காய் துருவலையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்க போகிறோம். எல்லா பக்கமும் நல்லா படுற மாதிரி ஈவனாக கிளறி எடுத்துக்கோங்க. இன்னும் நமக்கு வந்து சர்க்கரை வந்து மெல்ட் ஆகலை, அதனால இன்னும் உதிரியாக தான் இருக்குது. இப்போது நம்ம இதை நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு லைட்டாக மூடி வச்சுருங்க. ஒரு 50 ml வந்து பசும்பால் வந்து எடுத்துக்கலாம், அல்லது பாக்கெட் பால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். 50 ml பால் மட்டும் நான் வந்து நல்லா காய்ச்சிட்டு சூடாக இருக்கும் போதே வந்து உள்ளே சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி பால் சேர்த்ததுக்கப்புறமா நீங்கள் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா வந்து நமக்கு அந்த சூட்லேயே வந்து சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகி நமக்கு உருண்டைகள் பிடிக்கிற அளவுக்கு வந்து இந்த ரவை வந்து ரெடி ஆயிரும். பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் உதிரியாக இருந்தது, அதுக்கப்புறமா இப்போ உருண்டைகள் பிடிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. நம்ம ஹீட்டோடையே தான் வந்து உருண்டைகள் வந்து நம்ம ரெடி பண்ணணும். அப்படின்னா தான் வந்து நமக்கு ஈஸியாக பிடிக்க வரும். நீங்கள் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ரஃப்பாக கூட பிடிச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா திருப்பி ஒரு தடவை நீங்கள் வந்து ஏற்கனவே பண்ண உருண்டையை திருப்பி உருட்டினீங்கன்னா நல்லா சர்க்கிளாக வந்துடும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஹீட்டாக தான் இருக்கும். கை பொறுக்கிற அளவு சூட்டில் வந்து நீங்கள் கொஞ்சம் உருட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி இதே அளவுகளோடையே ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரவை 2 கப் சேர்த்துருக்கோம், சர்க்கரை 2 கப் சேர்த்துருக்கோம், தேங்காய் துருவல் வந்து 1 கப்பு. தேங்காய் துருவல் சேர்த்து செஞ்சதுனால பாலும் சேர்த்துருக்கோன்றதுனால சீக்கிரம்லாம் கெட்டு போகாது. நம்ம வெளியில் வச்சுருந்தா ஒரு 5 நாள் ஸ்டோர் பண்ணலாம். ஃப்ரிட்ஜுக்குள்ளேனா ஒரு நமக்கு 10 டேஸ்லேருந்து 15 டேஸ் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். பாருங்கள், சூப்பராக ரவா லட்டு வந்து ரெடி ஆகிட்டு. இப்போ இதை ஒரு ரவா லட்டை எடுத்து பார்த்தா சூப்பராக இருக்குது. பாருங்கள், நல்லா ஜூஸியாக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.